சில ஜீவன் உண்டாகிற தண்ணீர்களுடைய கண்ட்ரோலை தேவன் இந்த மந்த் உங்க பகுதிக்கு அவர் திருப்பி விட போறார். எதெல்லாம் ஜீவன் இல்லைன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எதெல்லாம் உயிரே இல்லாம மூச்சே இல்லாம அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ, இந்த செப்டம்பர் மந்த் அதுல தண்ணீர் உண்டாகும், அது நிமித்தமாய் ஜீவன் உண்டாகும். கர்த்தர் நல்லவர். ஸோ ஒரு புதிய மாதத்திற்குள்ள அடி எடுத்து வைக்க போகிறோம். நன்மைன்னு ஒன்று நடந்ததுன்னா அது நிச்சயமாய் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்று. தீமைன்னு ஒன்று நடந்ததுன்னா அது நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து வரவில்லை, வேற எங்கேயோ இருந்து நம்மளுக்கு தப்பான டெலிவரி ஆயிருக்குது. பேக்கேஜை உழைக்காமல் என்ன பண்ணிடணும், ரிட்டர்ன் பண்ணி விட்டுறணும். ஆமாம், நோய் அப்படிங்கிற பேக்கேஜ் வந்ததுன்னா என்ன அர்த்தம், தப்பான அட்ரஸ்ஸு, தப்பான டெலிவரி, தப்பான ப்ராடக்ட்டு, அதை நான் தொடமாட்டேன், ஓடிரு இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், நன்மையானது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், வாரி சுருட்டி ஆமாம் என் கையில் தான் நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும், பேக்கேஜை ரிசீவ் பண்ணிடணும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் நடந்துச்சு. ஆண்டவர் சில டெலிவரியை வந்து என்ன பண்ணார்னா நிறுத்தி வச்சிட்டார். உனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பஸ்கா பண்டிகை அரசனிக்க சொல்லி என்ன பண்ணார், ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை நிலைக்கால்களையும் ஜன்னல்லையும் பூச வச்சு என்ன பண்ணார், சங்காரங்கள் கடந்து போ. அங்கே அந்த வீட்டில் டெலிவரி கிடையாது. நோய்க்கும் சங்காரத்திற்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு டெலிவரி கிடையாது. அந்த ப்ராடக்ட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடையது கிடையாது. அது அவங்களுக்காக நியமிக்கப்பட்டது கிடையாது. அது அவங்களுக்காக தயாரிக்கப்பட்டதும் கிடையாது. அது வேற இடத்துல தயாரிக்கப்பட்டு வேற ஒரு டீமுக்காக கொடுக்கப்படுகிறது. அது இஸ்ரவேல் ஜனத்திற்கு கிடையாது. இரத்தத்தை பார்த்ததும் சங்காரங்கள் விலகி போச்சு. பாருங்க, டெலிவரியை என்ன பண்றாரு ஆண்டவர், கேன்சல் பண்ணி விடுறாரு. அந்த வீட்டுக்காரங்களும் என்ன பண்றாங்க, இந்த ப்ராடக்ட் எங்களுடையது கிடையாது அப்படின்னு சொல்லி அதை தூக்கி எறிகிறாங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு ஒருவேளை தப்பா உங்க வீட்டுக்குள்ள டெலிவரி ஆகி அது உங்க வீட்டுக்குள்ள முக்களை முடங்களை உட்கார்ந்துகிட்டு இருக்குன்னா, இன்றைக்கு அது எல்லாம் வெளியேற்றப்படும் இயேசுவின் நாமத்தினால. உங்க விருப்பமில்லாத ப்ராடக்ட் உங்க வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா அதெல்லாம் ரிட்டர்ன் ஆக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால். நீங்க சிலதை ஆர்டர் பண்ணி இன்னைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, அது அங்க நடக்குது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இவங்க 400 வருஷமா ஒரு விஷயத்திற்காக ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையும் செழிப்பையும் சுகத்தையும் இவங்க என்ன பண்றாங்க, ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, தேவன் அந்த ஆர்டர்களின் பெருமூச்சுகளை கேட்டார். தேவன் அந்த ஆர்டருடைய பெருமூச்சை கேட்டார். அப்பா, இது பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. இது ப்ராடக்ட் வந்ததுக்கு பிறகு காசு கொடுக்குற வேலை கிடையாது. பாருங்க, இட்ஸ் ஆல்ரெடி பெய்டு. இதை ஏற்கனவே சிலுவையில் ஆன்லைனில் பே பண்ணப்பட்டது. தரித்திரம் தீர்க்கப்பட்டது, செல்வ செழிப்புகளும் சுகமும் என்ன பண்ணியிருக்குன்னா ஆல்ரெடி பெய்டு. எல்லாரும் சொல்லுங்க, ஆல்ரெடி பெய்டு. இப்போ டெலிவரி டிலே ஆகுது. பாருங்க, அது யார் காரணம் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணாததான் காரணம். நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆர்டர் போட்டு எவ்வளோ நாள் ஆகுது, இன்னும் ஆகலையே, ஏன் அப்படிங்கிற கேள்வி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்தது. பாருங்க, அது உள்ள இருந்து எழுமுனுச்சு. அந்த பெருமூச்சுகளை தேவன் கேட்டார். ஆமா இல்ல, ஆர்டர் பண்ணாங்க, இன்னும் சப்ளை ஆகலையே அப்படின்னு சொல்லி அங்கே சப்ளை ஆகுது. அவங்க போய் அண்டை வீட்டார்கிட்டையும் அந்த எகிப்து ஜனங்களையும் அவர்கள் விதமாய் கொள்ளையிட்டார்கள், பொன்னையும் பொருளையும் கேட்டு வாங்கினார்கள் அப்படின்றது. கேட்டு வாங்கினாங்க, வஸ்திரங்களை கேட்டு வாங்கினாங்க, அந்தஸ்தையும் மரியாதையும் கேட்டு வாங்கினாங்க. பார்த்தா அது டெலிவரி ஆகுது. சங்காரங்களும் வியாதிகளும் அங்க ஆல்ரெடி இருந்த தப்பா டெலிவரி ஆன இடத்துல இருந்து எல்லாம் வெளியேறுது. பாருங்க, இன்னைக்கு ரெண்டுமே உங்க வாழ்க்கையில சம்பவிக்க போகுது. ஹல்லேலூயா. ஆமா, பல வருஷங்களா ஒரே காரியத்தை தேவன் பேசிக்கிட்டு இல்லை, அந்தந்த சீசனுக்காக அவர் பேசுறாரு. இயேசு அதுதான் சொல்றாரு, அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு. ஒவ்வொரு சீசனுக்கும் தேவன் புதுவிதமான காரியங்களை செய்கிறார். 32 சைஸ் பேண்ட்டை வந்து காலேஜ் முடிக்கும் போது நான் போட்டேன் அப்படிங்கிறதுனால இப்போ வரைக்கும் நான் 32 சைஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும் பாருங்களேன், கிழிஞ்சிரும். அப்படி இல்லை, அந்தந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியான உடுப்புகள் மாற்றப்படுற மாதிரி தேவன் சில காலத்திற்கென்று சில விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறார். அதுலேயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பாருங்க, அடுத்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, அடுத்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்ச ரூபா கேட்டேன், பார்த்தா இப்போ ஒரு 5 லட்ச ரூபா கிடச்சிருக்குது. அது கிடையாது. அந்தந்த சீசனுக்கு கேட்கப்படுறது அந்தந்த சீசனில்
சப்ளை பண்ணணுங்கிறதுக்காக தான் தேவன் அந்த வார்த்தையை முன்னாயத்தமாக கொடுக்குறாரு பாருங்க. இந்த ஊர்ல மாசம் ஒரு 3 லட்ச ரூபா சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நான் 2000 கேட்டேன் பிரதர். 2024 தேவன் எனக்கு அருளினார் அப்படின்னா இல்லை, 2024 தேவன் புதிய காரியங்களை வைத்திருக்கிறார். ஸோ அதை நோக்கி பயணிக்கணும் பாருங்க. அதற்கெல்லாம் இந்த ராங் டெலிவரி எல்லாம் முதல்ல வெளியில போகணும். தப்பா டெலிவரி ஆகி வாங்கி வச்சிருக்கிற காரியங்கள் எல்லாம் வெளியில போகணும் பாருங்க. சரியா முறையாய் சிலுவையில தேவன் சில என் ப்ராடக்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறார். அதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணாமலும் இருக்கக்கூடாது பாருங்க. அதை கேள்வி கேட்கணும். தானியேல் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், இசைக்கிய தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லியிருந்தபடி பார்த்தா நாட்கணக்கு பார்த்தா இந்நேரம் விடுதலை ஆயிருக்கணுமே, 70 வருஷத்துக்கு மேலே போகுதா, இப்படி ஆகக்கூடாத அப்படின்னு சொல்லி அவன் அதை ஃபாலோ பண்ணுறான் பாருங்க. அந்த டெலிவரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாரும் சொல்லுங்க, அந்த டெலிவரி என்னாச்சு? ஆமாம், இந்த கேள்வி எழும்புனுச்சுன்னா போதும் பாருங்க. அற்புதமான மாசமா உங்களுக்கு அமைய போகுது, அசாத்தியமான மாசமா அமைய போகுது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவன் அதற்கு என்ன பெயரிட்டானோ அதுவே பெயராயிற்று. வேதத்தில் சொல்லியிருக்கிற 6000 வாக்கு தத்தங்களும் நம்முடையதாக இருக்குது. 6000க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடையது. அப்புறம் ஏன் பிரதர் மாதம் ஒரு வாக்கு தத்தம், வருஷந்தோறும் ஒரு வாக்கு தத்தம் அப்படின்னு சொன்னால் 2 விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் வாக்கு தத்தங்கள் சொல்லப்படுது அப்படின்னா, ஒன்று, வாக்கு தத்தங்கிறது அந்த மாதத்திற்கான வாக்கு தத்தமோ அந்த வருடத்திற்கான வாக்கு தத்தமோ அல்ல, அந்த மாதத்திலிருந்து செயல்படுகிற வாக்கு தத்தம். ஏமே அதுக்கு ஒரு வேலிடிட்டி கிடையாது. அந்த மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அப்புறம் என்ன ஆயிருது, அந்த வாக்கு தத்தம் இல்லையா, அப்போ இந்த புதுசா அப்படி இல்லை பாருங்க. அந்த மாதத்திலிருந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இதோ புதியவைகளை நான் தோன்ற பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துல தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறான்னா, அந்த மாதத்திலிருந்தே ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா உங்க வாழ்நாள் முழுக்க நடக்க போகுதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்கன்னு தெரியலையே. ரிசீவ் பண்றீங்களா? இன்று கண்ட எகிப்தை நீ காண்பதில்லை அப்படின்னு ஒரு மாதத்துல தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாருன்னா, அது அந்த மாசம் மட்டும் கிடையாது, அந்த மாதத்தில் இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் துவங்க போது, அந்த மாதத்தில் இருந்து எகிப்தில் உண்டு பண்ணின ஒரு வியாதியும் நீங்க பார்க்க முடியாத அளவுக்கு ஆக போகுது. உங்க வாழ்நாளெல்லாம் அது வேலிடிட்டி உள்ளதா இருக்குது. ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் வேலிடிட்டி உள்ளதா இருக்க போகுது. ஒரு வருஷத்திற்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அது ஒரு பிராக்டிஸ். அந்த வருஷத்திற்கு ஒவ்வொரு நாளும் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் என்ன அப்படிங்கிறத சிந்திச்சு அதை என்ன பண்ணணும், அந்த டெலிவரி ஆர்டரை திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணி அதை கையில கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது பாருங்க. அது பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த டெலிவரி நம்மளுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அது அந்த மாசத்துக்கோ அந்த வருஷத்திற்கான டெலிவரி இல்லை, அது வாழ்நாளுக்கான டெலிவரியா இருக்குது. நல்ல ஒரு மேஜையை நீங்க ஆர்டர் பண்றீங்க ஆன்லைன்ல, அந்த மாதத்துல வருது, அது அந்த மாதத்துல வந்ததுனால அந்த மாசம் முடிஞ்சோடனே தூக்கி வெளியே போட போறோம் இல்லையா? எங்கெல்லாம் நம்ம வீடு மாத்திரமோ அங்கெல்லாம் கொண்டு போறோம். எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அதை பயன்படுத்துறோம் பாருங்க. அப்படிதான் வாக்கு தத்தமும் இருக்குது. அது வாழ்நாளுக்கான வாக்கு தத்தம். ஆனா என்ன, அதை மனதுல பதிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் போட்டு கொண்டு வர வேண்டியிருக்குது. மாதந்தோறும் ஒரு வாக்கு தத்தம், வருஷந்தோறும் ஒரு வாக்கு தத்தம் அப்படின்னு. ஏமேன். நான் சொல்றேன், இந்த அவன் அதற்கு என்ன பெயரிட்டானோ அதுவே பெயராயிற்று. பாருங்க, யாராவது யோசிச்சிருக்கீங்களா? யார் யானைன்னு பேர் வச்சது, யார் சிங்கம்னு பேர் வச்சது? யாருமே அதை கொஸ்டின் பண்றதே இல்லை பாருங்களேன். யாரா இருக்கும் அப்படி பேர் வச்சதுன்னா, ஆதாம் பேர் வச்சான். என்னைக்கோ ஒரு நாள் வச்ச பேர் பாருங்க, இன்ன வரைக்கும் அதை ஆதாமை எவனுமே கொஸ்டின் பண்ண முடியாது. அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே பெயராயிற்று. ஸோ இந்த மாதத்திற்கென்று நீங்க என்ன பெயர் வைக்கணுங்கிறது உங்க கையில இருக்குது. சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் சொல்லித்தரேன், புரியுதா? சில எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இந்த மாதிரி பேர் வைங்க அப்படின்னு. இந்த மாதத்திற்குன்னு நான் சில பேரை வைக்கிறேன், வேணா அதையே கூட நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஆனா முழு அதிகாரம், இந்த மந்த் உங்களுக்கு எப்படி இருக்கணுங்கிற அதிகாரம் தேவன் கரத்திலோ பிசாசின் கரத்திலோ அல்ல, அது உங்க கையில இருக்குது. நீங்க சொல்லலாம், இந்த மாதம் எனக்கு சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி நடக்கிற மாதம், இந்த மந்த் நான் ஏஞ்சலிக் விசிட்டேஷனை பார்க்கிற ஒரு மாதம். ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இந்த அனுபவிக்கிற ஒரு மாதம். ஹல்லேலூயா. இப்படிலாம் நீங்க பேர் வைக்கலாம் பாருங்க. நீங்க என்ன பேர் வைக்கிறீங்களோ அதுவே பெயர் ஆகும். என்ன பேர் வைக்கிறீங்களோ அதுவே பேர் ஆகும் பாருங்க. ஏதோ ஒரு ஊழியக்காரன் சொல்றதை தான் நீங்க எடுக்கணும்னு இல்லை. ஒரு சபையோடையோ ஒரு மினிஸ்ட்ரியோட நீங்க கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா, அந்த மினிஸ்ட்ரி தலைமை என்ன டிக்ளேர் பண்ணுதோ அது உங்களுக்கும் வந்து சேரும். ஆனா அது மட்டுமே உங்களுடைய லிமிட்டேஷன் கிடையாது.
அந்த வாக்குத்தத்தம் மட்டுமே உங்களுடைய லிமிடேஷன் கிடையாது. நீங்க என்ன பேர் வைக்கிறீங்களோ அதுவே பேர் ஆகும். என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. புதிய வீடு வேணுமா, அதை சொல்லுங்க. இந்த மந்த் புதிய வீட்டை நான் வாங்குற மாதம். புதிய வாகனங்கள் வாங்கணுமா, அதை சொல்லுங்க. இந்த மந்த் நான் புதிய வாகனங்கள் வாங்குற மாதம். ஒரு பெருக்கத்தை பார்க்கணுமா, இதுவரை என் வாழ்நாள்ல கண்டிராத ஒரு பெருக்கத்தை நான் பார்க்கிற ஒரு மாதம் அப்படின்னு பேர் வைங்க. அப்படியே ஆகும், அப்படியே ஆகும், அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஒரு தீர்க்க தரிசன பாடலை பாடுவோம். தேவன் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய காரியங்களை சொன்னாரு. சொல்லுங்க, செப்டம்பர் மாதம் செம்மையா நடக்கக்கூடிய மாதம். ஆமா, என்ன பேர் வைத்தமோ அதுவே பேரானது. எல்லாம் சொல்லுங்க, என்ன பேர் வைத்தமோ அதுவே பேராகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாம் சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதில் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதுதான் இந்த மந்த்து இந்த மினிஸ்ட்ரியிலிருந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை. ஒரு நன்மையும் குறைவுபடாத செப்டம்பர் மாதம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாத செப்டம்பர் மாதம். ஆமென். இதுவரைக்கும் உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத சில காரியங்கள் எல்லாம் இந்த மந்தில், இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் கரங்களில் கண்ட்ரோலாக கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, விளையாடும் திமிங்கலங்களுக்கும் தேவன் உணவளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு கூட அவர் ஜீவனை கொடுத்து சாப்பாடை கொடுத்து வைக்கிறார். புறாக்களை கவனித்து பாருங்கள், எல்லாம் ஏதாவது பண்ணுதா, ஏதாவது செய்தா, அதுக்கு கூட நான் சாப்பாடு போடுறேன். அப்போ என்னுடைய சொந்த பிள்ளையா இருக்கிற உன்னை நான் போஷிக்காம விடுவனா, உன் குறைய பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய அற்புதமான காரியங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. தேவன் எல்லாவற்றையும் உற்று நோக்குகிறவராக இருக்கிறார். ஏமே, எல்லாவற்றையும், எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் அவர் உற்று நோக்குகிறவராக இருக்கிறார். நீங்கள் பட்ட காயங்களுக்கான பலன் தெரியும் இல்லையா? நீங்கள் ஒரு காயப்பட்டிருக்கிறீங்க, அதற்கு உண்டான பலன் அது நீங்கள் அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறையும் அதை அனுபவிக்க போகுது. ஏமே, காயப்பட்டுட்டீங்க, அதுக்கு ஈடு கட்டணும் அப்படிங்கிறது தேவன் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்து அதை கொடுக்குறாரு பாரு. எப்படி நம்ம யோசிக்கிறோம், நான் பட்ட காயத்தை என் பிள்ளை படக்கூடாதுன்னு, அவர் அதை விட பன்மடங்கு யோசிக்கிறார். இன்னைக்கு அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த மாதத்தில் கண்ணு முன்னாடியே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறது மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படுறத உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏமே, கர்த்தர் நல்லவர். அட்டென்ஷனாக இருக்கிறீங்களா? தேவன் சில ப்ராபசி பண்ணும் பொழுது, சில வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது இந்த அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற. அசால்ட்டாக உட்காந்து அப்படியே கொட்டாயை விட்டுட்டு கேட்டுட்டு இருக்காத. அப்படி வேற ஏதாவது ஒர்க்கை பண்ணிட்டு போகிற போக்கில் அப்படியே சொல்லுங்க கேட்டுக்கிட்டே போவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மினி பஸ் பாடல்களில் கேட்குற மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத. மினி பஸ் பாடல்கள்லாம் உங்களுக்கு புரியுதா? அது என்னப்பா, ஏதாவது ஒன்று ஓடும். ஏமா கரவாட்டு கூட முன்னாடி போமா அப்படிங்கிற சவுண்டெல்லாம் இடையில வரும். அதோட அதான் இதை கேட்டுக்கிட்டு இருக்காத. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அப்படின்னு மத்தியானம் 2:30 பாட்டு போடுவான் பாருங்க. பஸ்ல போன அனுபவம்லாம் இருக்குதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குது? மத்தியானம் 2:30 நீ ஏன்டா மாந்தோப்பில் நிற்க? மிட் நைட்டில் ஒரு பாட்டு போடுவாங்க பாருங்க பஸ் ட்ராவலில். எனக்கு என்னென்னா பயமாக இருக்கும்னா டிரைவரும் தூங்கிடுவானோ அப்படிங்கிற பயம்லாம் இருக்கும். இளையராஜாவின் சோக பாடல்கள் அப்படின்னு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்காத, தேவனுடைய வார்த்தையை கேட்காத. எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லுது பாருங்களேன். தானியேல் ப்ரேயரில் உட்காந்துருக்கும் போது அவனுக்கு வார்த்தை கொடுக்கப்படும் பொழுது என்ன சொல்கிறான்னா, தேவதூதன் எழுந்து நில், எழுந்து காலூன்றி நில், அட்டென்ஷனை என் பக்கம் திருப்பு அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, என்னை பாரு, என்னை கவனி அப்படிங்கிறார். அட்டென்ஷனாக இருக்கிறியா, உனக்கு நான் பேசுறது புரியுதா, கேட்குதா அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷனுக்குள்ளே அவனை கொண்டு வராரு. 10வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள், தானியேல் 10 வாசிச்சு பாருங்க. காலூன்றி நில் அப்படிங்கிறார், கிவ் அட்டென்ஷன் அப்படிங்கிறார். ஸோ ஏன்னா பேசக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது உனக்கு மட்டும் இல்லை, உன் தலைமுறையே போய் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையினால நானும் என் தலைமுறையும் பாதிக்கப்பட போறோம். ஆமென். நானும் என் தலைமுறையும்
பாதிக்கப்பட போகிறோம். கர்த்தர் நல்லவர். எசேக்கியேலில் பார்த்தீங்கன்னா அப்படியே வருது பாருங்களேன், நான் காட்டுறேன். எசேக்கியேல் 2வது அதிகாரத்தில் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைன்னு வரும் பொழுது எவ்வளோ அட்டென்ஷனாக இருக்கணும். அதை அசால்ட்டாக எடுக்கக்கூடாது. போகிற போக்கில் அப்படியே கேட்போமே, வெங்காயத்தை நறுக்கிட்டே கேட்போமே அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. எசேக்கியேல் 2வது அதிகாரம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னோடைய பேசுவேன் என்றார். இங்கே பாருங்க, கவனி அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதம் நான் சொல்லக்கூடிய வார்த்தையும் அப்படிப்பட்டது. எனக்கு என்னன்னு தெரில, பொதுவாகவே நம்ம ஊழியத்தை பற்றி நான் எப்போவுமே ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறது உண்டு. உன்னோட கனெக்ஷனில் இருக்கிறவங்க அவங்க தேவைகளை காக வந்திருந்தா கூட அவங்க தேசத்தின் தேவைகளை சந்திக்கிற அளவுக்கு தான் நான் அவங்கள எழுப்ப போகிறேன், அதனால தான் உன்னோட கனெக்ஷனில் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப தேவன் எனக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நானும் உங்கள்கிட்ட அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏமே, ஸோ நீங்கள் உங்கள் தேவைக்காக நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் பல லட்ச பேருடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு நபராய், அதுதான் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டமும் நோக்கமுமா இருக்குது. அந்த பயணத்தில் தான் தேவன் உங்களை தூக்கிட்டு போக போகிறார். ஏமே, யோசேப்பை குழிக்குள்ளே கடந்து எடுக்கிறது மட்டும் இல்லை, யோசேப்புக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கறது மட்டும் இல்லை, பஞ்சமாக இருக்கிற பஞ்சம் நடக்க வேண்டிய ஊரை என்ன பண்ண வேண்டி இருக்குது, தேசத்தை காப்பாற்றுறது தான் யோசேப்புடைய வேலையா இருக்குது. அவன் தாய் தகப்பன் அவனுடைய சகோதரர்களும் அடிந்து போகாத அளவுக்கு என்ன பண்ண வேண்டி இருக்குது, சொத்துக்களை சேர்க்க வேண்டி இருக்குது, கோசேன் தேசத்தை எழுதி வைக்க வேண்டி இருக்குது. இப்போ பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது. அவன் குழிக்குள்ள எழுந்தது மட்டும் இல்லை, அவன் ஏதோ பிஎம்மானதான், அவன் ஏதோ நல்ல வாகனத்தை வச்சுக்கிட்டான், அவன் ஏதோ நல்லா இருந்தாங்கிறதுக்காக மட்டும் அந்த புத்தகம் அல்ல, அந்த வரலாறு அல்ல. அவன் தேசத்தின் பஞ்சத்தை மாற்றி அமைக்க வேண்டியது இருக்குது. தேசத்தில் நடக்கக்கூடிய ஏதோ ஒன்று இருக்க ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்க வேண்டியிருக்கு. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் நீங்கள் இருக்கிற தேசத்தில் ஒரு பெரிய இம்பேக்டை உங்கள் மூலியமாய் உண்டு பண்ண விரும்புகிறார். ஒரு சுவிசேஷ தாகம் தீர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் ஏதோ உங்களுக்கு ஒரு வேலை, உங்களுக்கு ஒரு குடும்பம், உங்களுக்கு ஒரு நல்லது, உங்களுக்கு ஒரு காரு, உங்களுக்கு ஒரு பங்களா, அது கிடையாது தேவனுடைய பிளான்ல. அது கிடையாதுன்னு உடனே அது கிடையாதா அப்படிங்காதீங்க. இல்லை, அது மட்டும் கிடையாது. அதற்காகவே முழு வேதமும் கிடையாது. இவ்வளோ பெரிய வேதம், எல்லாரும் பைபிள் கையில் வச்சிருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இவ்வளோ பெரிய வேதம் இவ்வளோ நாள் நம்ம கேட்டுட்டு இருந்திருக்கிறோம். செத்தா பரலோகம் போகிறதுக்காக கிடையாது அப்படிங்கிறத நம்ம நிறைய முறை என்ன பண்ணியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதனால் அதை புதுசாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இவ்வளோ பெரிய பைபிள் செத்தா பரலோகத்துக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய பைபிள் என்னைய பணக்காரன் ஆக்குறது மட்டுமல்ல, என்னைய ஐஸ்வர்யவானாக்கி, என்ன செழிப்பாக்கி, என்னைய சுகஜீவியா வைக்கிறது மட்டுமல்ல, இது எனக்காக கொடுக்கப்பட்டதற்கான ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. நான் இருக்கிற தேசத்துல என் மூலியமாய் பலருடைய தாகம் தீர்க்கப்பட போகுது. அதற்காகத்தான் இவ்வளவு பெரிய வேதம் என் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம் எனக்கு வேலை செய்யுதுன்னா அது ஏதோ எனக்கான காரியத்தை செய்யறதுக்காக மட்டும் இல்லை. ஏமே, ஏத்துக்கிடுறீங்களா? எத்தனை பேர் ஏத்துக்கிடுறீங்க? நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏமே, கர்த்தர் நல்லவர். ஸோ ரீசன்ட் டேஸில் தேவன் எனக்கு வெளிப்படுத்தின சில காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ரெடியாக இருக்கீங்களா? நல்ல கால் ஊன்றி நில்லுங்க பார்க்கலாம். நல்ல கெதியாக உட்காருங்க. தேவன் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க திட்டம் பண்ணியிருக்கிறார். காரை கொடுக்கறது மட்டும் இல்லை, வீடை கொடுக்கறது மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறது மட்டும் இல்லை, தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆர் யூ ரெடி? ஏமே, நான் இருக்கிற தேசத்தில் ஒரு பெரிய இம்பேக்டை நான் உண்டு பண்ண போகிறேன். சம்திங் கோனா ஹேப்பன் டுடே. பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெரிய அணைக்கட்டை தேவன் நம்மளுக்காக ஓப்பன் பண்ண ரெடியாக இருக்கும் பொழுது டம்ளர் தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் தாகம் தீர்க்கப்படுறது மட்டும் இல்லை, உங்களால் பலருடைய தாகம் தீர்க்கப்பட போகுது உங்களால். ஏமே, ஆர் யூ ரெடி? தேவன் இந்த தண்ணீரை குறித்து என்னோட சில நாட்களாக பேசிக்கிட்டே இருந்தார். தண்ணி, வாட்டர், இந்த தண்ணியுடைய கண்ட்ரோல் யார் கையில் இருக்குதோ அது அவங்களால இந்த நிலப்பகுதியிலையும் ஒரு பெரிய கண்ட்ரோலை எடுக்க முடியும். ஏமே, அப்படிதான் இருக்குது.
தண்ணி யார் கண்ட்ரோலில் இருக்குதோ அவங்க நிலப்பரப்பின் மீது ஒரு பெரிய ஆளுவையை செலுத்துவார்கள். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக முதல்ல சொல்லிடுறேன், இந்த செப்டம்பர் மந்த்ல இருந்து தேவன் சில தண்ணீர்களின் கண்ட்ரோலை உங்க கையில கொடுக்க போறார். ஹல்லேலூயா. என்னன்னு புரியலைனாலும் பரவாயில்ல, இதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். தண்ணீருடைய கண்ட்ரோலை தேவன் உங்க கரங்கள்ல கொடுக்க போறார். ஆமென். வீட்டில் நல்லதல் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த மந்த் முழு தண்ணீருடைய கண்ட்ரோலை உங்க கையில வரப்போகுது இயேசுவின் நாமத்தினால. குடம் சுமக்கிற நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. இது சும்மா பேசிக், சரியா? இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, குடம் சுமக்கிற நாட்கள் முடிவுக்கு வரும். ஏன்னா சிலருக்கு அப்படி பர்டிகுலராக சொன்னாதான் புரியுங்கிறதுனால தேவ ஆவியானவர் அப்படி சொல்ல வைக்கிறார். ஆனால் மேலான காரியம் இருக்குது பாருங்க. பூமி 70% தண்ணீராலையும் 30% நிலத்தினாலையும் சூழப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் 6ஆம் கிளாஸ்லேயே படிச்சிருக்கலாம். 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா 6th நீங்கள் படிச்சிருக்கலாம். பாருங்க, பூமி 1/3 நிலமும் மிச்ச 2 பங்கும் என்னவா இருக்குது, தண்ணீர்னாலும் சூழப்பட்டதாய் இருக்குது. தண்ணீர்ல என்ன நடந்தாலும் அதனுடைய பாதிப்பு நிலப்பகுதியில் கண்டிப்பா தெரிஞ்சிடும். பாருங்க, தண்ணியில என்ன நடந்தாலும் அதனுடைய பாதிப்பு என்ன ஆகுது, நிலப்பகுதியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பாருங்க, நில அதிர்வா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுது, தண்ணியில தான் துவங்குது. அது இம்பேக்ட் எங்கே வருதுன்னா பூமிக்கு வந்துடுது. பாருங்க, இப்போ அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது வசனத்தை பார்த்தா பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. இந்த 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நிறைய காரியங்கள் நடந்திருக்கு. சரியா? பைபிள் இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணியே போகிறதுனால சில காரியங்களை பைபிளில் எழுதுறது இல்லை. நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் பாருங்க. ஆதாம் ஏவாளுங்கிற ஒரு சந்ததி தானே இருந்தது, ஒரு பெண்ணு தானே இருந்தா, ஏவாளுங்கிற ஒரு பெண்ணு தானே இருந்தா, அவனுக்கு பையன் பிறந்தது, அவனுக்கு பொண்ணுக்கு என்ன செஞ்சாங்க, அப்போ அவன் சந்ததி எப்படி வந்துச்சு, இப்படிங்கிற கேள்விலாம் நிறைய வருது. அதுதான் முதல்ல சொன்னேன். தேவன் இது பைபிள் இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருக்குது. பாருங்களேன், தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்துட்டு அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை முடிக்கலை. ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து இயேசு வந்தார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் ஆதாம் ஏவாள் மட்டும் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 1வது சிருஷ்டிப்பா இருக்கிறதுனால அது சொல்லப்படுது. அவங்க தான் பாவத்தில் விழுந்தாங்க அப்படிங்கிறதுனால சொல்லப்படுது. பாருங்க, ஆனால் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ காயின் என்ன பண்ணுறான், ஆபேலை கொல்றான். கொல்லும்போது விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறான். வேற யாரும் பார்த்தா என்னை கொன்றுவாங்களே அப்படின்னு சொல்றான். அப்போ 2 பேரும் தானே பிறந்திருந்தான், வேற யாரும் பார்க்க போறா இவனை, இல்லையா? அப்போவே ஒன்று தெரியுது, அங்க ஆதாம் ஏவாள் மட்டுமல்ல பல சிருஷ்டிப்புகளை தேவன் சிரித்திருக்கு. அதுக்கப்புறம் அநேக மனிதர்களையும் பெண்களையும் ஆணும் பெண்ணுமாய் என்ன பண்ணியிருக்கிறாரு, சிரித்திருக்கிறாரு. அதுல ஒண்ணுதான் காயின் கட்டி அவனுக்கு சந்ததி வந்திருக்கு. கிளியர் ஆயிடுச்சா? ஓகேவா? அதனால காயினுக்கு பொண்டாட்டிங்க அப்படின்னு நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்த 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையில, சரியா, இந்த ஃபர்ஸ்ட் 2 வசனத்துக்கு இடையில தான் பிசாசினுடைய அந்த வீழ்ச்சி நடந்தது. அவன் என்ன பண்றான், பூமியில விழுந்த இடத்தை சேதப்படுத்தி வைத்திருக்கிறான். என்னதான் அவன் சேதப்படுத்தினாலும் ஒரு கண்ட்ரோலை தேவன் வைத்துக்கிட்டே இருக்கிறார். ஏமே, அவன் விழுந்து சேதப்படுத்தினது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம சொல்றோம் இல்லையா, பூமி முழுவதும் நீரினால் சூழப்பட்டு ஒரு பகுதி தான், 3ல் 1 பகுதி தான் நிலம். அந்த நிலப்பகுதியில் தான் அவனால் சேதத்தை உண்டு பண்ண முடிந்ததை தவிர நீரின் பகுதியில் அவனால் சேதத்தை உண்டு பண்ண முடியல. ஏன் முடியல? வசனம் சொல்லுது பாருங்க. பூமியானது ஒருங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒரு கண்ட்ரோலை அவர் விடவே இல்லை. இந்த நீருக்கு மேல இருந்த கண்ட்ரோலை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. பாருங்க, ஆமென், ஹல்லேலூயா. நீருக்கு மேல உள்ள கண்ட்ரோலை என்ன பண்ணல, அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த கண்ட்ரோலை அவர் தன்னுடைய பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. பாருங்க, இப்ப பாருங்களேன், இந்த விட்டு கொடுக்காத நீர்ல இருந்துதான், இந்த விட்டு கொடுக்காத தண்ணீர்ல இருந்துதான் முதல் ஜீவராசி உண்டாகுது. ஆமென், எல்லாரும் சொல்லுங்க, ஜீவன் உண்டாகிறது. முதல்ல ஆண்டவர் சிருஷ்டிப்ப ஜீவன்
உயிரை உண்டாக்குனது, லைஃபை உண்டு பண்ணது எதுல அப்படின்னு பார்த்தா நிலப்பகுதியில் அல்ல. முதல்ல தேவன் லைஃபை உண்டு பண்ணது, மச்சங்களை உண்டு பண்ணினார், நீரிலிருந்து ஜீவன் உண்டு பண்ணியிருக்கிறார். ஆமென். தண்ணியுடைய கண்ட்ரோல் கையில் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஜீவன் உண்டாகும். ஆமென். அதனால தான் முதல்ல நான் சொன்னேன், சில ஜீவன் உண்டாகிற தண்ணீர்களுடைய கண்ட்ரோலை தேவன் இந்த மந்த் உங்க பகுதிக்கு அவர் திருப்பி விட போறார். ஆமென். ஹல்லேலூயா. எதெல்லாம் ஜீவன் இல்லைன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எதெல்லாம் உயிரே இல்லாம மூச்சே இல்லாம அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ, இந்த செப்டம்பர் மந்த் அதுல தண்ணீர் உண்டாகும், அது நிமித்தமாய் ஜீவன் உண்டாகும். ஹல்லேலூயா. Receive it in the name of Jesus. Amen. Receive it in the name of Jesus. Araba shantalaba dagamada radalaba malbadaraba shantalaba dagamada radalaba. தண்ணீர் உண்டான இடத்துல ஜீவன் உண்டாகும். தண்ணீர் இருக்கிற இடத்துல, தண்ணீர் யார் கண்ட்ரோல்ல இருக்குதோ அங்கே ஜீவன் உண்டாகும். அங்கே ஜீவன் உண்டாகும். பாருங்க, விஞ்ஞானிகள்லாம் நிலால போய் தண்ணி இருக்கான்னு தேடுதாங்க. பல கோள்களில் போய் தண்ணி இருக்குதா, ஏன் தண்ணி இருந்தா அங்க ஜீவன் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, தண்ணி இருந்தா அங்க ஜீவன் இருக்கும். தண்ணி இருந்தா அங்க ஜீவன் இருக்கும். மோரபா ஷதலபா தகமட ரதலபா. தண்ணியின் மீது ஆளுமை இருந்ததுன்னா முழு பூமிக்கு மேலையும் ஆளுமை உண்டாகும். இவர் எங்க நிற்கிறாரு? இவர் பாருங்க, தண்ணியில மட்டும் தன்னுடைய ஆளுமையை வைத்துட்டு இருக்கிறார். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவருக்கு தெரியும், தண்ணி மேல ஆளுமை இருந்ததுன்னா இந்த ஒரு பகுதி நிலத்தை ஆளுமை பண்றது ரொம்ப சிம்பிள். தண்ணி மேல ஆளுமை இருந்ததுன்னா இந்த ஒரு பகுதி நிலத்தின் மேல ஆளுமை பண்றது ரொம்ப சிம்பிள். பாருங்க, நீங்க எதிர்பார்க்கிற மெட்டீரியல் திங்ஸ் அதெல்லாம் பூமியில இருக்குது, ஆனா உங்களுடைய ஆளுமை தண்ணீரின் மேல் இருக்குது. ஹல்லேலூயா. உங்களிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணீருடைய கண்ட்ரோல் உங்க கையில உண்டாயிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இது வரைக்கும் அப்படிப்பட்ட கண்ட்ரோலை நீங்க எடுக்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மந்த் தண்ணீருடைய கண்ட்ரோல் உங்க கையில வரப்போகுது. சில நிலப்பகுதியில அந்த தாக்கத்தை நீங்க உண்டு பண்ணுவீங்க. நான் முதல்ல சொன்னேன், தண்ணியில ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அதனுடைய தாக்கம் நிலப்பகுதியில தெரியாம இருக்காது. இந்த தண்ணியில உண்டாகிற ஜீவன், நான் சொல்றேன், நிலப்பகுதியில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண போகுது. மெட்டீரியல் திங்ஸ்ல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண போகுது. தேவன் எனக்கு இதை பத்தி வெளிப்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொல்லிட்டே இருந்தார். இப்போ பாருங்களேன், இந்தியா அப்படின்னு உடனே இந்த வெளியில உள்ளவங்க எல்லாம் பிக்சர் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்தியா அப்படின்னு உடனே என்ன படம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ராஜஸ்தான்ல பாலைவனத்துல ஒரு 10-15 பொம்பளைகள் குடத்து மேல குடமா வச்சு கொண்டு போறதான் பிக்சரா காமிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படியே முழிக்கிறீங்க? மண்டே அப்படியே ஆட்டுங்களேன். பார்த்துருக்கீங்களா? குடமா அப்படி வச்சு தண்ணிக்காக போயிட்டு இருக்கிறாங்க, பாலைவனத்துல தண்ணிக்காக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏமேன், அது உண்மைதான். இந்திய தேசத்துல நிறைய தாகம் இருக்குது. ஏன் நீங்க இருக்கிற தேசத்துல கூட, ஸ்ரீலங்கால, மலேசியாவில், அமெரிக்காவில் கூட சில தாகங்கள் இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் நிமித்தமாய் அந்த தாகம் தீர்க்கப்பட போகுது. சுவிசேஷம் என்கிற நதி உங்கள் மூலியமாய் பாயப்பட்டு, ஜீவ தண்ணீர் உள்ள நதி உங்களிடமிருந்து புறப்பட்டு போய் அந்த தாகத்தை மாற்ற போது. இந்தியாவை பற்றியதான அந்த பிக்சரே மாறப்போகுது. செழிப்பான தேசமாய் இந்தியான்னு வந்ததுன்னா வேற மாதிரி ஆறுகள் ஓடுறதையும் வேற மாதிரி தெளிந்த நீரோட்டங்களையும் தான் பிக்சரா இனி இந்த உலகம் பார்க்க போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஏமே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஏமே, தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற இந்த பிளான்ல மெர்ஜ் ஆகுங்க. ஆமா டாடி, நான் இந்த பிறந்த இந்த மண்ணில் ஏதோ ஒரு இம்பாக்டை உண்டு பண்றதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடுகிறீர்கள். பின்னாடி இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்க நம்ம எதிர்பார்க்கிற மெட்டீரியல் திங்ஸ்லாம் பின்னாடி கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, வேதத்துல தண்ணியை வச்சு விளாண்ட அநேக காரியங்கள் இருக்குது. நோவா காலத்துல ஒரு வெள்ளம் உண்டு பண்ணி என்ன ஆகுது? தண்ணி கண்ட்ரோல் தேவன் கரத்துல இருந்து ரிலீஸ் ஆகி என்ன பண்ணுது? கிளென்ஸ் பண்ணுது. பாருங்க, கிளென்ஸ் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், இனி இந்த தண்ணி அழிவுக்காக பயன்படுவது இல்லை அப்படின்னு அடையாளமா ஒரு வானவில்ல அங்க வச்சார். ஏமேன். அங்கேயும் தண்ணி விளாண்டுருக்குது, ஒரு ரெஃப்ரெஷ் நடந்திருக்குது, ஒரு கிளென்ஸ் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? இது அழிவுக்காக இனி உபயோகப்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு?
ஒரு வில்லை அடையாளமாக வைத்தார். பாருங்களேன், ஆபிரகாம் வந்து தேவதூதர்களுடைய கால்களை என்ன பண்ணுறான், தண்ணீரினால் கழுவுறான். தண்ணியுடைய கண்ட்ரோல் அவன் கையில் இருக்குது அப்படிங்கிறத அவன் ப்ரூவ் பண்ணுறான் பாருங்க. இப்போ ரெபேக்கால ஈசாக்குக்கு பெண் பார்க்குற அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் போய் அந்த சந்திக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு. எல்லாரும் சொல்லுங்க, கிணறு. தண்ணி, வாட்டர், இந்த கண்ட்ரோல் வந்ததுன்னா அது ரெபேக்காலுடைய கண்ட்ரோலில் இருக்குது பாருங்க. இவன் போய் அதை ஆக்சஸ் பண்ணுறான், அவன் வேலைக்காரன் போய் ஆக்சஸ் பண்ணுறான். அங்கே பார்த்தா திருமணம் நிச்சயிக்கப்படுது. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த மந்த்து உங்கள் பிள்ளைகளுக்கான திருமணங்கள் நிச்சயிக்கப்பட போகுது. ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். இன்னொன்று சொல்கிறேன், நிச்சயிக்கப்பட்ட தடைபட்டு போயிருக்கிற திருமணங்கள் இந்த மந்த்து நடக்க போகுது. ஏன்னா வாட்டர் ஃப்ளோ இப்போ தீர்க்க தரிசனமாக உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். திருமணமாகி இன்னும் சரிவர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் மறுபடியும் உங்களுக்காக டிக்ளேர் பண்ணுறேன், மறுபடியும் ஒரு வாட்டர் ஃப்ளோ உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகுது. இயேசுவின் நாமத்தினால உங்கள் திருமண பந்தத்தில் இருக்கிற எல்லா கசப்புகளும் இந்த தண்ணீரினாலே அடித்து செல்லப்படும். ஏமே, ஜஸ்ட் ரிசீவ் இட், ஜஸ்ட் ரிசீவ் இட். உங்கள் திருமண பந்தத்தில் இருக்கிற மோரபா ஷதகம் படரதலபா மோரா சதலபா ரகமட ரதலபா இருக்கிற எல்லா அசுத்தங்களும் கழிவுகளும் இயேசுவின் நாமத்தினால அடித்து வெளியேற்றப்பட பிறகு ரிசீவ் இட், ரிசீவ் இட். பாருங்களேன், இந்த ஈசாக்குக்கு மேல இருந்த ஒரு அபிஷேகம் என்ன தெரியுமா? ஈசாக்குக்கு மேல இருந்த ஒரு ஆசீர்வாதம், அவனுடைய மினிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, ஈசாக்கினுடைய ஊழியம் என்ன, ஈசாக்கினுடைய மினிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, விரோதிகளால் தூர்த்து போடப்பட்ட கிணற தண்ணீரை தோன்றதுதான் அவனுடைய வேலையாவே இருந்தது. கிணற தோன்றதுதான் அவனுடைய வேலையாவே இருந்தது. தண்ணியுடைய கண்ட்ரோல் ஈசாக்கிட்ட வருது பாருங்க. அந்த ஈசாக்கு தான் வர வர விருத்தி அடைந்தான். ஏமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்பதற்கான அடையாளம் தண்ணி உங்க கண்ட்ரோல்ல இருக்குது. தண்ணி உங்க கண்ட்ரோல்ல வரப்போகுது. ஜீவன் பிரவாகம் பண்ணுகிற, ஜீவன் உண்டாகிற தண்ணீர் உங்க கண்ட்ரோல்ல உண்டாக போகுது பாருங்க. அதுதான் அடையாளமாவே இருக்க போகுது. அந்த ஈசாக்குக்கு தான் ரெகபோத் உண்டானது. ரெகபோத்துங்கிறது தேவனுடைய பெயர் அல்ல, இந்த ரெகபோத்துங்கிறது கிணத்தின் பெயர். பழுகி பெருகும்படி தேவன் எனக்கு இடம் உண்டாக்கினா அப்படிங்கிற கிணற்றின் பெயர் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணிக்கு வச்ச பேர், தண்ணிக்கு வச்ச பேர். தண்ணி என் கண்ட்ரோல்ல வந்ததுன்னா எப்படி சொல்றான் பாருங்களேன். கிணறுக்கு பேர் வச்சதுனால நிலப்பகுதி இனி என்னுடைய ஆளுமைக்குள்ள வரப்போகுது அப்படிங்கிறான். இனி பழுகி பெருகும்படி தேவன் எனக்கு இடம் உண்டாக்கினார். நான் உங்க லைஃப்ல ரெகபோத்தை டிக்ளேர் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. ஜஸ்ட் ரிசீவ் இட். ஆமென். மோரபா ஷதலபா ரகமட ரதலபா. உங்க லைஃப்ல ரெகபோத்தை நான் டிக்ளேர் பண்றேன். கம் ஆன், ரிசீவ் இட். அல்ல கரங்களை தட்டியோ விசில போட்டோ ஆஃபரிங்க போட்டோ என்ன பண்ணுங்க, ரெகபோத்தை ரிசீவ் பண்ணுங்க. ஐ ரிலீஸ் in the name of Jesus. விரோதிகளால் தூர்த்து போடப்பட்ட சில காரியங்கள் இன்றைக்கு உங்கள் கரங்களினால அது மீண்டும் ஓவர்ஃப்ளோக்குள்ள வரப்போகுது. ஹாரபா ஷந்தலபா ரகமட ரதலபா. விரோதிகளினால தூர்த்து போடப்பட்ட காரியங்கள். ஹல்லேலூயா. மோரபா ஷந்தலபா ரகமட ரதலபா. பாருங்க, சமரியா ஸ்திரீ வந்து இயேசுகிட்ட பேசின சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் அவர் சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் எப்பனாலும் எடுக்கும், என்னிடத்துல பானம் பண்ணுகிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் இராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு சமாரியா ஸ்திரீயினுடைய தாகம் தணிக்கப்பட்டது போல நான் சொல்றேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தாகமும் தணிக்கப்பட போகுது. இனி உங்களுக்கு தாகம் ஏற்படாது. ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து தான் அந்த வாட்டர், அந்த லிவிங் வாட்டர் ஃப்ளோவே ஆக போகுது. உங்களிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட போகுது. சில தண்ணீருடைய கண்ட்ரோல் உங்க கையில உண்டாக போகுது. Receive it in the name of Jesus. Amen. Glory to be the living God. Amen. I release Rehoboth in the name of Jesus. என்னை விசுவாசித்தால் இந்த தேசத்தினுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீரை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியல,
இந்த தேசம்ங்கிற வார்த்தை வருது, நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த மந்த்ல இருந்தே ஒரு பெரிய டிராவல் உண்டாக போகுது. உங்களுக்கு எப்படி எனக்கு இல்லை, எனக்கு அப்படி நடக்க போகுது. இந்த மந்த்லேருந்தே நடக்க போகுது. தேசத்தில் பல தேசங்களுக்கும் போக போகிறோம். இந்திய தேசத்தில் பல இடங்களுக்கும் ட்ராவல் ஆகி போக போகிறோம். தண்ணீரினால் ஒரு பெரிய என்கவுண்டர் சம்பவிக்கிற சீசனுக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நான் முதலே சொன்ன, தேவன் அன்றன்றைக்கு உள்ளவர், அப்பத்தினால நம்மளை திருப்தி ஆக்குகிறவர். இது வாட்டர் உங்கள் கையில் எடுக்கக்கூடிய ஒரு சீசனாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, யாக்கோபு 14 வருஷம் படாத பாடுபட்டான். கேட்ட சேலரி கிடைக்கல, நினச்ச மாதிரியான வாழ்க்கை அமையலை, பொண்டாட்டி நினச்ச மாதிரி அமையலை, இப்படிலாம் பலவித பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிற டைம் பாருங்க. இப்போ இந்த 14 வருஷ பாடையும் தேவன் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. அது எங்கே தெரியுமா? நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆதியாகமம் 30. 14 வருஷம் பெண்டிங்லாம் முடிய போகுது. ஜஸ்ட் ரிசீவ் இட். இப்போ 14 வருஷம் பிரச்சனை, 10 முறை சம்பளம் மாற்றப்படுதல், எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு உண்டாகும். சரியா? இப்போ தேவன் அந்த முடிவை எடுத்துட்டார். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு தேவன் உங்களுடைய 10 வருஷ பாடோ, 14 வருஷ பாடோ, 12 வருஷ பாடோ, 8 வருஷ பாடோ, 7 வருஷ பாடோ, இன்றைக்கு அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிற தீர்மானம் எடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. பல வருஷத்தினுடைய பாடுகள் முடிவுக்கு வர்றதற்கு தேவன் அடையாளமாய் வைத்த காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம். இப்போ ஆடினுடைய விருத்தி உண்டாகும். அவருக்கு என்ன செய்யறாரு பாருங்க. பின்பு யாக்கோபு 37. பின்பு யாக்கோபு பச்சையா இருக்கிற புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிலே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தன் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். எங்க தண்ணி வருதோ அங்க பெருக்கம் வருங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இப்ப பாருங்க, இந்த தண்ணியை குடிக்க வந்த ஆடு எல்லாம் இதை பார்க்குது. இதை பார்த்து இவனுக்கு ஏற்ற சேலரி அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. 41 பாருங்க. பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்பலுக்கு எதிரே பொழியும் படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாயிலே போட்டு வைப்பான். எல்லாரும் சொல்லுங்க, தண்ணியில போட்டு வைப்பான். தண்ணிய அந்த ஆடு அந்த தண்ணியுடைய கண்ட்ரோல்குள்ள வருது பாருங்க. இப்போ வரும்பொழுது என்ன ஆகுது? 42 பாருங்க. பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகள் போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. 14 வருஷ பிரச்சனைக்கு தேவன் முடிவு கொண்டு வர ஒரு இடம் தண்ணீர் பாருங்க. இன்றைக்கு தண்ணீருங்கிற வார்த்தை உங்க காதல திரும்ப திரும்ப விழுதுன்னா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அங்க ஆடுகள் பொழிய போது நிலப்பகுதியில ஒரு பெரிய இம்பாக்டை உண்டு பண்ண போறீங்க. சில கண்ட்ரோல் உங்க கையில மாற போது, அதுல ஜீவன் உண்டாக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய பிறப்புகள் அதுல உண்டாக போகுது. புதிய பிறப்புகள் உண்டாக போகுது. பலவீனம் உள்ளவைகள் எல்லாம் லாபானை சேர்ந்தது, பலம் உள்ளவைகள் யாக்கோபை சேர்ந்தது. தண்ணியை டச் பண்ணா பலன் வருது, பலம் உள்ளவைகளா வருது. தண்ணியை டச் பண்ணா பலம் உள்ளவைகளா வருது. உங்க சம்பாத்தியம் வீக்கா இருக்குன்னா நான் சொல்றேன், இந்த தண்ணீர் இன்றைக்கு ஓவர்ஃப்ளோ ஆக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கண்ட்ரோல் உங்க கையில வரப்போகுது. உங்களுடைய சம்பாத்தியம் வீக்கா இருக்குன்னா இனி உங்க சம்பாத்தியம் பலப்படும். மோரபா சந்த மந்த்லி போதுமானதா இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இனி உங்களுடைய சம்பாத்தியம் பலப்படும். சம்பாத்தியம் பலப்படும். பலவீனம் உள்ளவைகள் லாபானை சேர்ந்தது, பலமுள்ளவைகள் யாக்கோபை சேர்ந்தது. ஏமேன். ரிசீவ் பண்றீங்களா? ஏமேன். கடைசியாக உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் சொல்றேன். அதுக்கு முன்பதான் சில இந்த நீரை குறித்து இருக்கிறதான நிறைய காரியங்களை நம்ம பார்ப்போம். ஏமேன். உங்களுக்கு தெரியும், யோசேப்பை என்ன பண்ணாங்க? பொட்ட கிணத்துல தூக்கி போட்டாங்க. தண்ணீரற்ற ஒரு கிணத்துல போட்டாங்க. இதுதான் யோசேப்பினுடைய பிக்சர், யோசேப்பினுடைய பாதிப்பு. இதுதான் தண்ணி இல்லாத கிணத்துல போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, யோசேப்பினுடைய பிள்ளைகள், அவனுடைய வம்சங்கள் வரும்போது மனாசே, எப்ராயிம், இந்த 2 வம்சமும் வரும்போது யோசுவா என்ன பண்றாரு? நிலத்தை பங்கிடுறாரு. இப்போ எப்ராயிமுக்கும்
மனாசேக்கும் நிலத்தை பங்கிடும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா, நீர் ஓடுகிற நதி அண்டையில் நீரூற்றுகள் முகப்புல இருக்கிற இடத்த மனாசேக்கும் எப்ராஹிமுக்கும் யோசுவா பங்கிட்டு கொடுக்குறார். ஏமே அப்பம் பாதிக்கப்பட்டதுனால ஒரு நாள் தண்ணி இல்லாத கிணத்துல, ஒரு நாள் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு நாள் தண்ணி இல்லாத கிணத்துல விழுந்ததுக்காக அவன் தலைமுறைக்கும் தண்ணி பிரச்சனை வரக்கூடாது. அவன் தலைமுறையும் கண்ட்ரோல் லூஸ் ஆனதுல, ஒரு நாள் கண்ட்ரோல் லூஸ் ஆனதுனால இப்போ தண்ணியுடைய கண்ட்ரோல் அவனுடைய வம்சத்திற்கு கொடுக்கப்படுது. ஏமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் உங்கள் தலைமுறைகளும் இந்த கண்ட்ரோலை எடுக்க போறீங்க. நீங்களும் உங்கள் தலைமுறைகளும் மோரபா கிணத்திலேயே விழுந்தாலும் ஸ்டில் காட்ஸ் ப்ராஜெக்ட் இஸ் ஒர்க்கிங். ஏமே அந்த ப்ராஜெக்டை தேவன் மாற்றவே இல்லை. இல்லை சொல்லுங்க, ப்ராஜெக்டை தேவன் மாற்றவே இல்லை. இப்போ யோசுவாவுக்கு 2 வேலை. அவன் மிலிட்ரி ஆஃபீஸராகவும் இருக்கிறான், கமாண்டராகவும் இருக்கிறான். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் இவன் கையில் தான் இருக்குது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் இவன் கையில் தான் இருக்குது. பாருங்க, இவனுக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சிச்சு, இவன் கையிலையும் அந்த கண்ட்ரோல் கொடுக்கப்படுது. யோர்தானுடைய புரண்டோடுகிற யோர்தானை பிளந்து வெளியில் வரக்கூடிய காரியங்கள் நடக்குது. ஐ டிக்ளேர் ஹல்லேலூயா. மோசே கையிலையும் அது கொடுக்கப்பட்டது, யோசுவா கையிலையும் அது கொடுக்கப்பட்டது. தண்ணீர்களுக்கு மேலே ஒரு பெரிய ஆளுமை. அதனால தான் ஈஸியாக பிளந்து விட்டு வெளியில் ஓடி வராங்க பாருங்க. பாருங்களேன், இப்போ மோசே நாட்களில் என்ன நடந்தது? பார்வோன் வந்து பார்வோனை ஃபஸ்ட்டு மீட் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பார்வோனுடைய பவர் எங்கிருந்து வருது? பார்வோனுக்கு பவர் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா அவன் நைல் நதியில தான் அவனுடைய பவர் இருக்குது. நைல் நதியில அவனுடைய பவர் இருக்குது. ஆனா தேவன் ஐடியாவை பாருங்க, மோசே எங்கிருந்து வந்தவன் தெரியுமா? அதே நைல் நதியிலிருந்து வந்தவன். அதே நைல் நதியிலிருந்து வந்தவன் பாருங்க. அவன் தாய் என்ன பண்றா? அவனை நைல் நதியில் விடுறா. அந்த கண்ட்ரோலை இவன் பிறந்து கொஞ்ச நாள்லேயே எடுத்துட்டான். பார்வோனுக்கு தெரியல. அவன் நினச்சிக்கிட்டான் இது கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன். யாத்ராகமம் 7ஆவது அதிகாரம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, மோசையை பார்த்து 7:14 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான். காலமே நீ பார்வோன் இடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். எல்லாரும் சொல்லுங்க, நதிக்கு புறப்பட்டு வருவான். இது ஒரு சைன். இது ஒரு சைன். நீ தண்ணியுடைய கண்ட்ரோலை எடுக்க போற அப்படிங்கிறதுக்கு உன் பிரச்சனை அங்கேயே நிற்கும் அப்படிங்கிற சைன் பாருங்க. நீ நதிக்கு, நீ அவனுக்கு எதிரே நதியோரத்தில் நின்று சர்ப்பமாக மாறின உன் கவலை கையில பிடித்து கொண்டு அவனை நோக்கி, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என்னை அனுப்பு அப்படின்னு சொல்லி பாரு. கேளாமல் போனீர், இந்த பாரிப்போம் என்ன நடக்குன்னு. இதோ என் கையில் இருக்கிற கோலினால் இந்த இருக்கிற நதியை அடிப்பேன், அப்பொழுது இது இரத்தமாய் மாறி. இப்போ தண்ணியுடைய கண்ட்ரோலு மோசையின் கையில் என்ன பண்ணப்படுது? மாற்றப்படுது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நதியில் இருக்கிற மீன்லாம் சாகுது. இப்போ பாருங்க 18 பாருங்க. நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரி போகும், அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் ஆலோசிப்பார்கள், இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி. இப்போ கண்ட்ரோல் மாறுது. கண்ட்ரோல் என்ன பண்ணுது? மாறுது. எல்லாம் சொல்லுங்க, கண்ட்ரோல் மாறுது. பார்வோன் நதியில் நடை நிற்பான் என்பதற்கு அந்த நதியில் நடையில் வந்து நிற்பாங்கிறது தான் சைனே, அதுதான் அடையாளம். எங்கே கண்ட்ரோல் மாற்றப்படுதோ அப்போ ஒரு காரியம் நடக்க போகுது. எந்த நதி உனக்கு பவர் நீ நினச்சியோ, எந்த தண்ணி உனக்கு பவர் நினச்சியோ அந்த தண்ணிலேயே மூழ்கி நீ சாவ போகிறங்கிறத முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டார் பாருங்க. ஏமே தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எந்த தண்ணியுடைய கண்ட்ரோலை வைத்து உருட்டலும் மிரட்டலும் நடந்துட்டு இருந்ததோ, இப்போ யாத்ராகமம் 15ஆவது அதிகாரத்தில் ஒரு காரியம் நடக்குது. செங்கடலை பிளந்து வெளியில் வரக்கூடிய 14 பாருங்க 29. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும்
அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளில் இஸ்ரவேலை எகிப்தின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையில எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். இப்ப என்ன ஆகுதுன்னா 15வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் ஒர்ஷிப் பைபிள்லயே முதல் முறையா பாட்டு பாடி ஒர்ஷிப் பண்ண ஒரு பாட்டு 15வது அதிகாரத்துல வருது பாருங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஒரு புது பாட்டு, ஒரு சந்தோஷ பாட்டு. 400 வருஷமும் இல்லாத ஒரு விஷயம், உலக தோற்றம் முதல் இல்லாத ஒரு விஷயம் இந்த தண்ணியினால ஒரு கண்ட்ரோல் எடுக்கும் பொழுது உண்டாகுது பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இதுதான் உங்களுடைய பாட்டா அமைய போகுது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இறங்கும் ஐயா, வாரும் ஐயா, தாரும் ஐயா, எப்படியாவது செய்யுங்க ஐயா, அப்படி ஐயா, இப்படி ஐயான்னு பாடின பாட்டெல்லாம் முடிவுக்கு வந்து கண்ணார பார்த்ததுனால ஒரு துதி உண்டாகுது பாருங்க. இதுதான் ப்ரொஃபட்டிக்கலா ஐ டிக்ரி இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கண்ணால பார்த்து எழும்புகிற ஒரு துதி இன்னிலிருந்து உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. இந்த செப்டம்பர் மந்த் தண்ணியை கண்ட்ரோல் எடுக்கிறது மட்டும் இல்ல, அதை பார்த்து குதிரை வீரரையும் குதிரைகளையும் ரதங்களையும் சமுத்திரத்துல மாண்டு போக பண்ணினதை கண்ணார பார்த்து, எல்லாரும் சொல்லுங்க, கண்ணால பார்க்க போறேன், கண்ணால பார்க்க போறேன். கம் ஆன், டிக்ளேர் இட் வித் மீ. இந்த மந்த் நீங்க கண்ணார பார்த்து உங்கள் இருதயத்திலிருந்து துதி உண்டாகிற ஒரு மாதமா அமையட்டும். ஆமென். ஹல்லேலூயா. 14 வருஷ சேலரி பெண்டிங் எல்லாம் முடிவுக்கு வந்து அதை கண்ணார பார்த்து ஒரு பாட்டு. ஓ ராபா ஷதலபா ரகமட ரதலபா ரத்தகம் படரதலபா. திருமணங்கள் எல்லாம் நிச்சயிக்கப்படுறதும் திருமணம் நிறைவேறுதலும் திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தையும் கண்ணார பார்த்து, ஆமென், அல்ல இழுத்து சொல்லுங்க பார்க்கலாம், கண்ணால பார்க்க போறேன். ஆமென். இந்த செப்டம்பர் மந்த் கண்ணால பார்க்கக்கூடிய மாதம். மோரபா ஷதலபா ரகமட ரதலபா. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி உயர்த்துகிற ஒரு மாதம். ஆமென். கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைங்கனை நொறுக்கி விட்டது. இதுதான் உங்களுடைய பாட்டா இருக்க போது. பகைங்கனை நொறுக்கி விட்டது, பகைவனை நொறுக்கி விட்டது. இதுதான் உங்களுடைய பாட்டா இருக்க போகுது. ஹல்லேலூயா. தெரியும், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 47வது அதிகாரத்துல ஒரு நதியை பத்தி சொல்லுது. தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு நதி. அது யாரு? நீங்களும் நானும் தான் அந்த நதியா இருக்கிறோம். 47வது அதிகாரம் 9வது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த செப்டம்பர் மந்த்ல சம்பவிப்பது என்னவென்றால், ஆமென், அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மந்த்ல சம்பவிப்பது என்னவென்றால், சம்பவிப்பது என்னவென்றால், மோரபா ஷந்தாலபா தகமட ரதலபா, ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட். ஆராபா தக்கம் பட ரதலபா. அந்நிய பாஷைகளினாலே பேசியே இதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி, இந்த நதி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோரபா ஷதகம் பட ரதலபா. இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நதிகள் போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். முதல்ல சொன்னேன், தண்ணி வந்ததுன்னா ஜீவன் வரும். ஆமென். தண்ணி இருந்ததுன்னா ஜீவன் வரும். உங்களால் நிறைய பேருக்கு பிழப்பு உண்டாக போகுது. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிழப்புக்கு என்ன செய்கிறேங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை, இந்த மந்த் ஒரு பெரிய வாட்டர் என்கவுண்டர் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. உங்களால் நிறைய பேர் பிழப்புக்குள்ளே வர போகிறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பல பேருக்கு பிழப்பு கொடுக்க போகிறீங்க. ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாகும். இந்த நதி போகும் இடமெல்லாம் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆமா, ஹீலிங் நடந்துகிட்டே இருக்குது. சொல்ல சொல்ல வாட்டர் என்கவுண்டர் நடந்துட்டு இருக்குது. வாட்டர் என்கவுண்டர் நடந்துட்டு இருக்குது. அப்பொழுது எங்கேதி துவங்கி எனக்லாயின் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல
பல ஜாதியும் மகா ஏராளமுமாய் இருக்கும். பிடிக்கிற இடம் என்னமோ நதிதான், ஆனால் உள்ள கடக்கிறது சமுத்திரத்தில் இருக்கிற மாதிரியான பெரிய மீன், பல வெரைட்டி மீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நிற்கிறது என்னமோ நதிதான், பார்க்க என்னவோ சின்னதாக தான், பார்க்க என்னவோ ஒரு சின்ன குடும்பம் தான், பார்க்க என்னவோ ஒரு சின்ன தொழில் தான், பார்க்க என்னவோ ஒரு சின்ன சபை தான், பார்க்கறது என்ன ஒரு சின்ன மினிஸ்ட்ரி தான், பார்க்கறதுக்கு என்னவோ ஒரு சின்ன ஆள் தான், பார்க்கறது ஒரு சின்ன டீச்சர் தொழில் தான், பார்க்கறது என்னது ஒரு சின்ன எஸ்டேட் தான், பார்க்கறது என்ன ஒரு சின்ன வேலை தான். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், சமுத்திரத்துல கிடைக்காததெல்லாம் உங்க கையில கிடைக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இருக்கிற தேசமோ சின்ன தேசம், எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பு சின்ன பொறுப்பு, நான் இருக்கிற இடம் சின்ன இடம், என் டேபிள் இருக்கிறதுலே ஒரு முக்கிய ஒரு 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 கடைநிலை ஊழியனை விட கேவலமா தான் என்னை ஆபீஸ்ல நடத்துறாங்க. எதுவும் இருந்துட்டு போகுது, நான் சொல்றேன் நதிதான். ஆனா கிடைக்கக்கூடிய மீன் மகா பெரியதும் ஏராளமானதுமா இருக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, glory to be the living God, glory to be the living God. Hallelujah. I pray for you in the name of Jesus. இந்த மந்த் நீங்க ஏமாற மாட்டீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மந்த் நீங்க ஏமாற மாட்டீங்க. இப்போ சிலர் கேள்வி கேட்டீங்க, நீங்க மாதம் மாதம் இப்படியே சொல்லி ஏதோ ஏமாத்துற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்குள்ள உண்டானுச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மந்த் ஏமாற மாட்டீங்க. ஹல்லேலூயா. இந்த மந்த் ஏமாற மாட்டீங்க. ஒரு நிறைவை நீங்க பார்க்க போறீங்க. இந்த நதி உங்களை ஏமாத்தாது. இதுல திரளான மச்சங்கள் உண்டாகிறது மட்டும் இல்ல, ஜீவராசிகள் உண்டாகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியம் உண்டாகிறது மட்டும் இல்ல, உங்களுக்கு பிழப்பு உண்டாகிறது மட்டும் இல்ல, உங்களை தேடி நிறைய பேர் வலையை எடுத்துட்டு வர போறது. ஹல்லேலூயா. மீன் பிடிக்கிறவர்கள் கரையிலே நிற்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஓ ரபா ஷந்தாலபா தகமடரதலபா. Amen. Receive it in the name of Jesus. Lord, I pray in the name of Jesus. You have the control over the water, Daddy. அதே கண்ட்ரோலை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க தர்றீங்க. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். பலருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய நதியாய். எஸ் ஃபாதர். ஆபிரகாம் ஆகாருக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணீரை கொண்டு போய் கொடுத்து விட்டான். சரியா? ஒரு வாட்டருக்கு. அது அவ்வளோதான் அவன் கண்ட்ரோல் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியுமா? தேவன் ஆகாருக்கென்று ஒரு பெரிய கிணறை ஓப்பன் பண்ணி விட்டார். இன்ன வரைக்கும் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஜம் ஜம் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் அது ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி. ஒன்ஸ் ஓப்பன் ஆனிச்சுன்னா 6000 7000 வருடத்திற்கும் வற்றாத நதிகள் வந்துட்டு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் கண்ட்ரோலே எனக்கு தரலைங்க, ஒரு டம்ளர் தாங்க கொடுத்தாங்க, ஒரு அளவு தாங்க செஞ்சாங்க, இங்கேருந்து பைபாஸ் போகிறதுக்குள்ளே காலியாயிரும், எந்த தைரியத்தில் கொடுத்து அனுப்பிச்சான்னு தெரில, ஒரு தூர்த்தியில் தண்ணி. ஆனால் தேவன் பாருங்க, அவளும் அவள் சந்ததியும் பிழைக்கும்படி அவள் நீரூற்றண்டையை அவளுக்காக திறந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆமாம், நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஒன்றும் செய்யலைனாலும், உங்கள் கணவர் உங்களுக்கு ஒன்றும் செய்யலைனாலும், உங்கள் மனைவி உங்களுக்கு செய்யலை, உங்கள் மாமனார் உங்களுக்கு செய்யலைனாலும், நான் சொல்கிறேன், உங்களுக்கென்று ஒரு புதிய கிணறு உண்டாக போகுது. ஹல்லேலூயா. மோரபா ஷந்தலபா தகமட ரதலபா ஷந்தட ரதலபா மாரபா தகம்பட ரதலபா ஷந்தலபா தகமட ரதலபா. ஹல்லேலூயா. ரெபெக்காளுடைய கண்ட்ரோல்ல கிணறு இருந்ததுனால அவளுக்கு ஈசாக்கு அமைந்தது போல. ஆமா, நீங்க வாலிப பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கான ஈசாக்கு உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வாலிப பசங்களா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், தண்ணீருடைய கண்ட்ரோல் உங்க கையில வரப்போகுது. தகப்பனுடைய சுதந்திரத்தை தூர்த்து போட்டாலும் அதை எடுக்கக்கூடிய வல்லமைய தேவன் உங்களுக்கு தருகிறார். ரெகபோத் உங்க வாழ்க்கையில ரிலீஸ் ஆகுது. Hallelujah. Receive it in the name of Jesus. Thank you, Lord Father. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Amen. நீங்க விதைக்கிற நேரம். Thank you, Holy Spirit. இந்த வார்த்தையை நீங்க கனப்படுத்தலாம். மாதந்தோறும் இந்த ஊழியத்தை கனப்படுத்துறீங்க, உங்களுக்கு நன்றி சொல்றேன். வாரந்தோறும் கனப்படுத்துறீங்க, சிலரெல்லாம் தினந்தோறும் கனப்படுத்துறீங்க. நன்றி சொல்கிறேன். இதேமாரி கனெக்டடாக இருங்க ஒரு ஊழியத்தோட. சரியா? இங்கே என்னெல்லாம் ஃப்ளோ ஆகுதோ அந்த வார்த்தைகளை அங்கீகரிங்க. அதனுடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்காமல் போவதில்லை. God bless you. Thank you, Holy Spirit. விதைத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் டாடி. பழுகி பெருகட்டும், பூமியை நிரப்பட்டும், எல்லா பெண்டிங்கான நாட்களும் இன்றைக்கு முடிவுக்கு வரட்டும். ஹல்லேலூயா. கண்ட்ரோல் இவங்க கையில் வர்றபடி நான் நன்றி சொல்லுகிறேன் டாடி.
நதியினுடைய கண்ட்ரோல், நீர்நிலைகளின் கண்ட்ரோல். எஸ் ஃபாதர், நீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் நாட்டப்பட்டதும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 400 வருஷ சைலன்ஸ் மல்கியா புத்தகத்தோட முடியுது பாருங்களேன். திரும்ப மத்தேயு ஆரம்பிக்குது. பார்த்தா அங்கே ஒரு சைலண்ட் பிரேக் நடக்குது. அங்கே சில அமைதி முடிவுக்கு வருது. இருண்ட காலம் முடிவுக்கு வருது. வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டானது. எங்கன்னு பார்த்தா அந்த யோர்தான் நதியில் நடக்குது பாருங்க. ஏமேன், தண்ணியுடைய கண்ட்ரோல் அவன் கையில் வருது. அந்த தண்ணியில் இயேசு ஞானஸ்தானம் பெறும் பொழுது பூமியின் கண்ட்ரோல் அவருக்கு கொடுக்கப்படுது. அதற்கு அச்சாட்சியா வானம் திறக்கப்படுது. ஏமே, ஏன் நதியினால ஏன் தண்ணியில் ஞானஸ்தானம் எடுக்கணும்? ஏன்னா அது கண்ட்ரோல் உங்கள் கையில் வருதுங்கிறதுனால. ஏமேன், ஹல்லேலூயா. தண்ணியினால வானம் திறக்கப்படுது, பூமி கண்ட்ரோல் மாறுது பாருங்க. இந்த மெட்டீரியல் திங்ஸுடைய கண்ட்ரோல் உங்கள் கையில் வருது. இதை பாதிக்காமல் இருக்காது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவ நதி புறப்பட்டு வருகிறது. தண்ணீருடைய கண்ட்ரோல் இந்த நாளில் என் கையில் வந்திருக்குது. பூமியை ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. தண்ணியில் என்ன நடந்தாலும் அதனுடைய தாக்கம் பூமியில் தெரியாமல் இருக்காது. ஐ பிளஸ் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். விதைகளை ஆசீர்வதிக்கிறேன். பழிக்கு பெருகுவீர்களாக, பூமி நிரப்புவீர்களாக. ஆமென். வற்றாத நீரூற்றை போல் இருப்பேன். வளமான தோட்டமாக இருப்பீர்களாக. I bless you in the name of Jesus. God bless you.